வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அத பத்தி பார்க்க போறோம் எடிட்டிங்ல. இந்த ஃபார்ம்லயே நம்ம அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் எஃப் ஃபைண்ட் அப்படின்றதுக்கு போலாம். இப்ப ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் இருக்கும். ஃபைண்ட் குடுக்கணும். இப்ப எனக்கு வந்துட்டு இந்த சின்ன டேட்டாவா இருக்குங்காட்டி இந்த ஷீட்ல நமக்கு ஃபைண்ட் பண்ண முடியுது. இப்போ ஒரு பெரிய டேட்டா இருக்கிற இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு நேம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நேம் வச்சு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, இது ஹெல்ப் பண்ணும். ஃபைண்டுங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ஆ பிஆர்டி இந்த பிஆர்டி6 இருக்கு இல்லைங்களா? இந்த பிஆர்டி6 நான் வந்துட்டு ஃபைண்ட் பண்றேன். இங்க பிஆர்டி6 எத ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நான் வந்து இங்க எதுவும் ஃபார்மேட்டிங்ல இது குடுக்கல. ஜஸ்ட் பிஆர்டி6 அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றேன். இந்த ஃபைண்ட்ல டைரக்டா இங்க என்ன நேம் குடுக்குறோம். இங்க என்னத்த ஃபைண்ட் பண்ண சொல்றோமோ அத குடுத்துட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் குடுத்தோம்னா, பார்த்தீங்கன்னா இங்க பொசிஷன் ஆயிருச்சா? இது செல் வந்துட்டு செலக்ட் ஆயிருக்கு. இப்ப ஃபைண்ட் நெக்ஸ்ட் குடுத்தா அதாகும். சப்போஸ் நான் என்ன பண்றேன், பிஆர்டின்னு மட்டும் குடுக்குறேன். பிஆர்டின்னு எத்தன செல்லுல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஃபைண்ட் குடுத்தேன்னா, பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செல்லு மாறுது பார்த்தீங்களா? எத்தன இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபைண்ட் ஆல் குடுத்தீங்கன்னா, இங்க கீழ காமிக்கும். இந்த ஃபார்முலா இதுல. இப்ப நம்ம டிராக் பண்ணி பார்த்தோம்னா, எத்தன இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஃபைண்ட் ஆல். ஃபைண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, அடுத்தடுத்து என்ன இருக்குன்றது காமிக்கும். அதுலயே இது காமிக்கும். இப்ப ஜெனரலா நீங்க எப்படி இருக்கும்னா, இப்ப ஃபைண்ட் குடுக்குறோம். குடுத்தீங்கன்னா இந்த மாரி தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எதுவும் இருக்காது. இப்ப ஆப்ஷன்ஸ நீங்க கிளிக் பண்ணா தான் இது எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் உங்களுக்கு. இப்ப எனக்கு எக்ஸாக்ட்டா பிஆர்டி இதே இதே மாரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபார்மேட்டிங் எல்லாம் இதே மாரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் இங்க ஃபார்மேட்டிங் எல்லாம் பண்ணல. சப்போஸ் நான் ஒரு ஃபார்மேட்டிங் பண்ணிக்கிறேன். இது ஒரு எல்லோ கலர்ல நான் வச்சுக்கிறேன். ஃபார்மேட்டிங் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப பிஆர்டி பை அப்படின்னு நான் குடுக்குறேன் இல்லைங்களா? இப்ப 2 இருக்கு பிஆர்டி பைங்கிறது. இப்ப எனக்கு என்னன்னா ஃபார்மேட் பண்றேன். ஃபார்மேட்ல போயிட்டு ஃபில் பண்றேன். அந்த செல்ல ஃபில் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர்ல ஃபில் பண்ணிக்கிறேன். இது மாரி இருந்தா மட்டும் ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்றேன். இப்ப அந்த இந்த லெட்டர் வித் இந்த ஃபார்மேட் உள்ளது ஃபைண்ட் பண்ணி காமிக்குது. இதுதான் ஃபைண்டோட மேஜரான நம்ம யூஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா பார்க்கணும். எனக்கு பிஆர்டி பைங்கிறது பி கேபிட்டல்ல ஆர்டி பேசிட்டு பை. எக்ஸாக்ட்டா இதே மேட்ச் ஆகணும் அப்படின்னா, மேட்ச் கேஸ் குடுத்தோம்னா, இப்ப இங்க குடுத்தோம்னா இது ஃபைண்ட் ஆகும். இல்லைங்களா? இதே ஃபார்மேட்ல. இந்த ஃபார்மேட்ட நான் என்ன பண்றேன், ஃபார்மேட் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்ப. இத சைட்ல கிளிக் பண்ணி வேணா ஃபார்மேட்ட ரிமூவ் பண்ணிட்டா ஃபைண்ட் நெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்ப 2 இடத்துல பிஆர்டி பை இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்ப அதனால இப்ப எங்க மாறி மாறி காமிக்குதுங்களா? இது காமிக்குது. இப்ப எனக்கு இது வந்துட்டு வெறும் பிஆர்டி மட்டும் இருக்கிற மாரி அப்படின்னா, இப்ப எல்லாமே காமிக்குது. ஏன்னா அந்த ஃபாண்ட் வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஆனா மேட்ச் என்டையர் செல் கன்டென்ட்ஸ் அப்படின்னு குடுக்கும் பட்சத்துல, ஃபைண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகல. இந்த எதையுமே மேட்ச் ஆகல. ஃபைண்ட் நெக்ஸ்ட் குடுக்குறேன். வி குடன்ட் ஃபைண்ட் யூ வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த செல்லோட கன்டென்ட்ட ஃபுல்லா மேட்ச் பண்ற மாரி இங்க இல்ல. ஏன்னா வெறும் பிஆர்டி மட்டும் தான் குடுத்துருக்கோம். இந்த பிஆர்டி இந்த செல்குள்ள ஃபுல் டேட்டாவா கவர் ஆகல. பிஆர்டி இப்ப எக்ஸாம்பிளுக்கு 5 ஒரு 3 குடுக்குறேன் அப்படின்னு குடுத்து ஃபைண்ட் குடுக்குறேன்னா, இப்ப இது செலக்ட் ஆயிருக்கு. இது இல்ல அப்படின்னா நமக்கு செலக்ட் ஆகாது. ஏன்னா ஃபுல் செல்லா ஃபார்மேட் ஆகல. இப்ப இதே வந்துட்டு இந்த ஷீட்குள்ள மட்டும் இது பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷீட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஒர்க் புக் ஒரு 4, 5 ஷீட் இருக்கு அப்படின்னா, அது ஒர்க் புக் குடுத்தீங்கன்னா, அந்த ஒர்க் புக்ல எங்க இருக்கு அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைண்டோட மேஜரான ஃபங்ஷன். இந்த ரீப்ளேஸ்ல இதே தான் ஃபைண்டோட ஃபங்ஷன ரீப்ளேஸ் இருக்கு. அதே கூடவே பக்கத்துலயே இருக்கு. இப்ப என்ன ஃபார்மேட்ல இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு, என்ன ஃபார்மேட்ல நான் ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பிஆர்டி இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஆர்ஆர் அப்படின்னு மாத்தணும்னு நினைக்கிறேன். இங்க ஃபார்மேட் நான் ஒண்ணு குடுக்குறேன். இத ஃபில் பண்ணணும். எனக்கு இந்த மாரி ஒரு மாரி கலர் ஃபில் ஆகணும். பிஆர்ஆர் அப்படின்னு ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இங்க ஃபைண்ட் குடுத்தீங்கன்னா, இங்க நான் இத எடுத்து விடுறேன். ஏன்னா இங்க மேட்ச் கேஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஏன்னா இங்க கன்டென்ட்ஸ ஃபுல்லும் பண்ணல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 4ன்றத மட்டும் பிஆர்டி 4 அப்படிங்கிறத மட்டும் மேட்ச் கேஸ் குடுக்குறேன். இப்ப இங்க வந்து நிக்குது இல்லைங்களா? இப்ப நான் ரீப்ளேஸ் குடுத்தேன் அப்படின்னா, ஒரு இது மட்டும் செலக்ட் ஆகும். ஒரு இது மட்டும். இப்ப சப்போஸ் நான் பிஆர்டின்னு மட்டும் இருக்கு.
நான் இதை மட்டும் மாற்றுறேன், மேட்சை டைப் செல் இல்லாமல் பிஆர்டின்னு எங்கே இருக்கோ அதெல்லாம் பிஆர்ஆர் கொடு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபுல்லாக மேட்ச் ஆகலை. இந்த ஒர்க் புக்கில் பிஆர்டி ஸ்பேஸ் கொடுக்குறேன், ரீப்ளேஸ் கொடுக்குறேன், ஃபைண்ட் மேட்ச் வருது. பிஆர்டி மேட்ச் கேஸையும் எடுத்து விட்டுட்டு நம்ம கொடுக்கலாம். ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். சார் இப்போ ரீப்ளேஸ் ஆல் சரி, இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துக்கிறேன் பாலஸ் பண்ணினதை. இப்போ ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கும்போது எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல பிஆர்டின்னு இல்லாமல் பிஆர்ஆர்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைண்ட் ரீப்ளேஸோட ஃபங்க்ஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஃபர்தராக மற்ற வீடியோவில் அடுத்தடுத்த கண்டென்ட்ஸை பார்ப்போம். நன்றி.